ஹலோ, எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு தெரிஞ்ச கதையில் இது ஒரு தெரியாத கதை. நிறையா மகாபாரதம்லாம் படிச்சிருக்கோம் கதைகள்லாம். கிருஷ்ணர் கம்சனை கொன்னுட்டு தேவகியும் வசுதேவரையும் ஜெயிலேருந்து வெளியில் கொண்டு வர்றார். வெளியில் வந்தப்புறமா தேவகி ரொம்ப தழுக்க அவனை கேட்குறா, கிருஷ்ணா, நான் பெத்த மகனே, எங்களை நீ வெளியில் கொண்டு வரத்துக்கு 14 வருஷம் ஆச்சா? நீயே கடவுள். நீ எங்களை 14 வருஷம் ஜெயிலில் வச்சப்புறம் தான் வெளியில் கொண்டு வர முடிஞ்சுதா? நீ நினச்சிருந்தா எங்களை முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாமே அப்படின்னு கேட்குறான். கிருஷ்ணர் சொல்கிறார், அம்மா, நீங்கள் என்னை முதல் நாளே பிறந்த உடனே அங்கே கொண்டு போய் என்னை விட்டுட்டு, யார்கிட்ட? யசோதை கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு நான் அங்கே 14 வருஷம் இருந்தேன். எதுக்காக 14 வருஷம் அங்கே இருந்தேன்? நீங்கள் போன ஜென்மத்தில் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறேன். தேவகி அப்படியே முழிச்சு பார்க்குறா. நமக்கு தான் போன ஜென்மத்தில் நம்ம யாரும் இருந்தால் நமக்கு தெரியாதே. அப்போ கிருஷ்ணர் சொல்கிறார், அம்மா, நீ போன ஜென்மத்தில் கைகேயியாக இருந்த. என்ன நீ 14 வருஷம் காட்டுக்கு அனுப்பிச்ச இல்லையா? அந்த 14 வருஷத்துக்கு தான் இப்போ நீ ஜெயிலில் இருந்து என்னை விட்டுட்டு 14 வருஷம் கழித்து கம்சனை கொன்னுட்டு நான் உங்கள் 2 பேரையும் வெளியில் கூட்டின்னு வந்திருக்கேன். இதுதான்மா கர்மா அப்படிங்கிறார். உடனே அவ கேட்குறா, அப்போ உங்கள் அம்மா கோசலை எங்கே இருக்கா அப்படின்னு. கோசலை தான்மா யசோதா. அவள் 14 வருஷம் என்னை பிரிஞ்சு இருந்தா இல்லையா? அதனால தான் இந்த 14 வருஷம் நான் அவளோட சேர்ந்து இருந்தேம்மா அப்படிங்கிறார். ஏன் நமக்கு போன ஜென்மத்து விஷயம் நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்கிறது? இந்த கர்மா அப்படியே திரும்பி வருது. இதில் கடவுள் கூட விதிவிலக்கு இல்லை. அதனால் நல்ல கர்மா பண்ணினா நமக்கு எல்லாமே நல்லது நடக்கும். நம்ம எல்லாரும் எப்போவுமே நல்ல கர்மா பண்ணுவோமா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.